வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மொறு முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 கப்பு அரிசி மாவு. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே சேம் கப்பில் 1 கப்பு உளுத்தம் மாவு, அது கூட 1 ஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு உப்பு, ஓமம் கொஞ்சம், ஒரு 2 ஸ்பூன் பட்டர். இது எல்லாத்தையுமே ட்ரையாக முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பட்டர் எல்லா மாவுலையும் பிடிக்கிற மாதிரியே நல்லா விரவிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு சாஃப்ட்டு மாவாக அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட்டில் நல்லா சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ முறுக்காச்சியில் போட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அதில் முறுக்கை போட்டு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எந்த அளவு தீ வச்சுருக்கீங்களோ ஃபஸ்ட்டு அதே அளவு தீ கடைசி வரைக்கும் இருக்கணும். இப்போ போடும்போது பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வருது. ஆனால் முறுக்கு வெந்து எடுக்கும்போது அதனுடைய பபிள்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், எல்லாம் அடங்கி இருக்கும். இதுதான் முறுக்கு வெந்ததுக்குரிய பதம். அந்த சட்டி எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவு என்ன செய்யுங்க, முறுக்கு போடலாம். இது ஒரு 4 முறுக்கு தான் பிடிக்கும். ஒரு ஈடு போட்டு எடுத்துக்கலாம். வெறும் வீட்டில் அரிசி மாவு உளுந்த மாவு இருந்தாலே நம்ம என்ன செய்யலாம், முறுக்கு போட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா முறுக்கில் எண்ணெயில் எப்படி நல்லா பபிள்ஸ் வருது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் அந்த பபிள்ஸ் ஃபுல்லாக நல்லா அடங்கிடுச்சு. இப்போ முறுக்கு வெந்துருச்சு அப்படிங்கக்கூடிய பதம். இப்போ முறுக்கை எடுத்துடலாம். முறுக்கு ரெடி ஆகிட்டு முறுக்கு. நன்றி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.